என் செல்ல பிள்ளையே, எதற்கும் பயப்படாமல் இரு. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. உன்னுடைய மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் என்ன செய்கிறோம் என்று கலங்குகின்றாய். என் செல்ல பிள்ளையே, நீ எப்பொழுதும் என்னை நினைத்து என்னுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இருந்தும் ஏன் பயப்படுகிறாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். நீ வருத்தப்படுவதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் வலிக்கின்றது. நான் கூறும் ஆலோசனைப்படிதான் நடக்கின்றாய். அதில் ஒரு குறையும் இல்லை. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்களின் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் தனிமையில் ஒரு கோழையைப் போல அழுகின்றாய். என்னுடைய பிள்ளையே, அழாதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னுடைய அருமையை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய அப்பா நான் அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன். எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு இந்த கருப்பனே துணையென்று நிற்கின்றாய். என்னுடைய பாதங்களை சரணடைந்து விட்டாய். அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் பிள்ளையே? என் தங்கமே, கூடிய விரைவில் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது. இனி எல்லாமே உன் வசம். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை காயப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தியவர்களின் மத்தியில் உன்னை தலை நிமிரச் செய்வேன். நீ என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. இது என் சத்திய சுபவாக்கு. என்னுடைய வாக்கு ஒருபொழுதும் பொய்க்காது. ஆனால் நீ சில சமயங்களில் என்னையே சந்தேகப்படுகின்றாய். அப்பா எப்பொழுதுமே இப்படிதான் சொல்கின்றார், ஆனால் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லையே என்றுதான் மனதிற்குள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் உடனே நடக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு என் பிள்ளையே. உன்னுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நடக்காமல் இருப்பதற்கு சில காரண காரியங்கள் உண்டு என் பிள்ளையே. உன்னுடைய வேண்டுதல்கள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அதை உன் கைகளில் எப்படியாவது நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். ஆனால் அதுவே உனக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலைகளில் நான் எப்படி அதை நிறைவேற்றி தர முடியும் சொல்? சற்றே பொறுமையாக இரு. எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும். நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் உனக்காக நான் கண்டிப்பாக செய்து தருவேன். இல்லையே, உன்னை காயப்படுத்தியவர்களின் மீது நீ கோபப்படாதே. அமைதியாக இரு. அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத்தருவேன். நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு. இல்லையே, உனக்கான வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த அழகான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதும் என்ன வாழ்க்கை என்று சலித்து கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் கிடைக்காத ஒன்றுக்குத்தான் ஏங்கி தவிப்பார்கள். நீ பெற்ற இந்த வாழ்க்கையை கூட பெற முடியாமல் தவிக்கும் சில பேர்களும் இருக்கின்றார்கள். நீ பெற்ற இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு கீழ் உள்ளவர்களின் நிலைமையை ஒரு நாளாவது சற்று உத்துப்பார். அப்பொழுது தெரியும், உனக்கான வாழ்க்கையை பெற நீ எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறாய் என்று உனக்கு புரியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கைகளில் இருக்கும் வைரக்கல்லை மறந்துவிட்டு பிறரிடம் இருக்கும் கூழாங்கல்லுக்குத்தானே ஆசைப்படுகிறார்கள். இதுவே இந்த கலியுக காலத்தின் எழுதப்படாத விதி. நீ உனக்காக கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை அற்புதமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழ்ந்து பார். இடையில் வரும் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உன் மனதில் இடம் கொடுக்காமல் அதனை அந்த நேரத்திலேயே மறந்துவிட்டு உன்னுடைய அடுத்த முயற்சியில் நீ ஈடுபட்டால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் செம்மையாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் நீ வாழ்வாய் என் பிள்ளையே. அதற்காக நீ எதற்காகவும் கவலைப்படாதே என்று நான் சொல்ல மாட்டேன். நீ கவலைகளுக்கு கொடுக்கும் நேரத்தை சற்றே குறைத்துக்கொள் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கிறேன். நிலையில்லாத இந்த உலகில் நீ எதை நிலைநிறுத்துவதற்காக இவ்வளவு வேகமாக உன்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கின்றாய்?
உனக்கான பொன்னும் பொருளும் சொத்தும் தேவைதான். ஆனால் அதற்காக உன்னுடைய சந்தோஷத்தை விற்றுவிட்டு, உன்னுடைய மகிழ்ச்சியை விற்றுவிட்டு, உன்னுடைய தன்மானத்தை விற்றுவிட்டு அதை சேர்த்து என்ன செய்ய போகிறாய்? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இவ்வளவு சோதனைகளை தருகிறான்? எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்கவில்லை? எனக்கு மட்டும் ஏன் இது கிடைக்கவில்லை? எனக்கு மட்டும் ஏன் அது கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கும் தருவாயில் ஒரு முறையாவது சற்றே சிந்தித்துப் பார். உன்னை விட பெரும் பிரச்சனைகளிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் பல பேர் உன்னை சுற்றியே இருக்கின்றார்கள் என்பதை. அப்பொழுது புரியும் உனக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் மிகச் சிறியதுதான் என்று. அட, இந்த பிரச்சனைக்கா இவ்வளவு துயரம் கொண்டோம் என்று நீனே நினைக்கும் அளவிற்கு ஓரிரு நாட்களில் அந்த பிரச்சனை தானாகவே தீர்ந்துவிடும். என்றோ ஒரு நாள் தீர்வுக்கு வரப்போகும் இந்த பிரச்சனைக்கா உன்னுடைய பொன்னான நேரத்தை நீ வீணடித்தாய்? நீயே சொல். இங்கு தீரவே தீராது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றதா என்ன? எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி. என் பிள்ளை எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதே நினைப்பவன்தான். ஆனால் சில சமயங்களில் வெகுளியாக இருந்து விடுகிறாய். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைப்பவர்களிடமும் நீ அன்பை காட்டுகின்றாய். அவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை, உனக்கான சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களிடம் நீ அன்பை செலுத்துகின்றாய். அது தவறு என் பிள்ளையே. பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய செயலாக பிரதிபலிக்கின்றது. எனவே முடிந்த அளவு உன்னுடைய எண்ணங்களை தூய்மையாகவும் உனக்கு நல்லதை செய்பவையாகவும் நினைத்துக்கொள். நீ கெட்டது நடந்துவிடும் என்று நம்பிக்கொண்டே இருந்தால் அது உனக்கு கெட்டதாகவே நடந்துவிடும். மாறாக எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் என்று நினைத்துப்பார். உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன்னுடைய எண்ணங்களே நிகழ்வாக மாறுகின்றது. என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கப் போகிறது. உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் காவலாக அரணாக நானே நிற்கப் போகிறேன். உனக்கு இழுபறியாக எழுந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்கப் போகிறது. உன்னுடைய வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டி உனக்கான செல்வ செழிப்பை தரப்போகிறேன். என் பிள்ளை எப்பொழுதுமே என்னையே துணையாக நம்பி இருக்கிறது. இனி உன்னுடைய வீட்டில் உன் அப்பாவின் கடைக்கண் பார்வை நிறைந்திருக்கும். நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்த பிறகு உனக்கான அத்துணை நல்ல செயல்களும் ஒவ்வொன்றாக நடக்கும். இந்த கருப்பனுடைய நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த கருப்பன் பாதுகாப்பு அரணாக அவர்களுக்கு என்றுமே துணை நிற்பேன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.